సునామీ. ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో బహుశా భారతదేశంలో ఏ ఒక్క జ్యోతిష్కుడు ఏ ఒక్క రాజకీయ விஸ்லேஷகோடு கூட இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? ஆந்திர மாநிலத்தில் 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆந்திர கவர்னர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். சற்று முன் நீங்க பார்த்த காட்சி, ஆந்திர மாநில பாரதிய ஜனதா தலைவர் புரந்தேஸ்வரி நடிகர் ரஜினிகாந்திற்கு நேரில் சென்று வணக்கம் தெரிவித்து பேசினார். தற்போது சிரஞ்சீவியும் ஆந்திர மாநில தலைவர் புரந்தேஸ்வரியும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக குறிப்பாக ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்க உள்ள நிலையில் இந்த கன்னாவரம் விமான நிலையம் அருகே 1 லட்சம் பேர் அமர்வுக்காக தற்போது ஏற்பாடுகள் 2-3 நாளாக செய்யப்பட்டு தற்போது அனைத்து தெலுங்கு தேச கட்சி தொண்டர்கள் மட்டுமில்லாமல் ஜனசேனா, பாரதிய ஜனதா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் வர தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இதற்காகவே கடந்த 3 நாட்களாக இந்த 1 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் நிரந்தரமாக மழை வந்தால் கூட பாதிக்கப்படாத அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்போது பாலையா அவரும் ஜெயித்திருக்கிறார். தெலுங்கு தேச கட்சியின் சார்பாக என்.டி. ராமாராவ் குடும்பத்தைச் சேர்ந்த பாலையாவும் தற்போது நீங்க அந்த பார்க்கக்கூடிய காட்சி, என்.டி. ராமாராவுடைய மகள் புவனேஸ்வரி, இவரை தான் சந்திரபாபு நாயுடு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார். 1995ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் அதே ஒரு எந்த அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலில் ஆக்டிவாக இருந்தாரோ அதே போன்றுதான் தற்போதும் 75 வயது ஆகியிருக்கக்கூடிய நிலையிலும் அவர் இது போன்ற ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருக்கிறார். அவருடைய மகன் நர லோகேஷுக்கும் இந்த முறை அமைச்சரவை பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அமித்ஷா ஆகியோர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியிலும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அமித்ஷா நேற்று இரவே இங்கு வந்துவிட்டார். நேற்று இரவு விஜயவாடா வந்தது மட்டும் இல்லாமல் அமராவதி அருகே உள்ள சந்திரபாபு நாயுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினார். தற்போது அமித்ஷா பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழிசை சவுந்தரராஜனுடன் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலை பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஏற்கனவே தமிழகத்தில் அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசைக்கு இடையே கருத்து மோதல் நடைபெற்றக்கூடிய நிலையில் ஏதோ ஒரு அறிவுறுத்தலை அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுத்தது போன்ற அந்த மேடை காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. தொடர்ச்சியாக நம்ம இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜனிடம் பேச இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் OPS உள்ளிட்டோரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தெலுங்கு தேச கட்சியினுடைய நிறமான மஞ்சள் நிறத்தில் அனைத்து தொண்டர்களும் மஞ்சள் நிற உடையை அணிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும்